முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாதம் கிரக அமைப்பு, அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம் இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆகிட்டு போகிறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோரோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபுத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபுத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போ தான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலன் வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேற சேனல்ல. அதில் ஃபோன் பண்ணாங்க, சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனல்ல சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அவர் அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்து ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் உடைய அதிபதி, அதாவது ராசியாதிபதி அப்படின்னு சொல்றவர் வந்து சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் நீச பலன்ல இருக்கார். நீசம்னா என்னன்னா பலம் குறைந்து இருக்குது, உச்சம்னா அதிக பலன் கொடுக்கறது, நீசம்னா பலம் குறைந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் கன்னியில் நீச பலத்தில் இருக்கிறார். அப்போ அவரோட பலம் நீசங்கும் போது ராசியாதிபதி எப்படி இருப்பாரு? இந்த மாதம் வீக்காக தான் இருப்பாங்க. ராசியாதிபதி பலமா இருந்தா நீங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ராசியாதிபதினா உங்களோட அதிபதி யாரு அப்படிங்கிறது. அவர் வீக்கா இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த மாசம் இதெல்லாம் தான் இருப்பீங்க. அப்போ 1ஆம் தேதி வரைக்கும் வீக்னா அவங்க உடல்நலம் சார்ந்து மென்டலி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்டா உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல கடன் தொந்தரவுல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சுக்கிரன் அப்படிங்கறனால பண விஷயம், பெண் விஷயம் இதுல வந்து மாட்டிக்கிட்டு டைட்டா தான் இருப்பாங்க. அப்போ 1ஆம் தேதியில இருந்தா சுக்கிரன் தன் வீட்டுக்கு ஆட்சி பலத்துக்கு வரும்போதுதான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுல நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, அதே மாதிரி ராசியாதிபதியை வச்சு சொல்றோம். அப்புறம் 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடம் அப்படி 2வது ராசி அப்படின்னு சொல்லுது என்னன்னா தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வீட்டுக்குடைய ஓனர் 3வது வீட்டில் இருக்காரு. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மைனஸ். இப்போ பணம் வேணும், ஒரு குடும்பம் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடலாம், இல்லை ஒரு வாடகை வீடு பார்த்து இந்த மாதம் கொண்டு வீடை செட்டில் பண்ணலாம்னு நினைச்சா கடும் முயற்சி எடுக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்குடையவர் 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார், முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு போனாருன்னா முயற்சி எடுத்தாதான் இவங்களுக்கு கை கொடுக்கும். உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சிரும், உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு போறேன் கிடைக்கும், சொந்த வீடு வாங்கன்னு நினைக்கிறதுலாம் அவங்களுக்கு சிரமம். முயற்சி எடுத்தே ஆகணும். முயற்சி இல்லாமல் இந்த மாதம் எதுவுமே நடக்காது. ஒன்று ஃபினான்ஷியலையும் டைட்டு, 2வது முயற்சி எடுத்தாதான் பணம் வருங்கிறது இருக்கு. அப்போ இந்த மாதம் ரிஷப ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டான விஷயம். என்ன ஒரு ப்ளஸ்னா 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு வந்து சூரியன் தன் வீட்லேயே வந்து உட்காருது. அப்போ உடல்நலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெம்முன்னு இருக்கும். நம்ம சூரியன் வச்சு தான் மாச பலனுக்கு பேசுவோம். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 4லேயே வந்து உட்கார்றாரு அப்படின்னா இவர்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் விஷயங்கள்லாம் பலம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. இல்லை ஸ்ட்ரெஸ்லாம் வரேன்னு சொன்னீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேற, ஹெல்த் இஷ்யூஸ்ங்கிறது நோய். அந்த விஷயம் கிடையாது, சுகமா இருப்பாங்க. உடல்நலம் சார்ந்த பிரச்சனை எதுவும் வராது. ஏன்னா 4 சுகஸ்தான அதிபதி வந்துருந்தாரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிறதுனா முயற்சி எடுக்கணும். கை கொடுமானா கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ முயற்சிங்கிற விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. வீடு, மனை, வாகனங்கள் அந்த இதில் முயற்சி எடுக்கணும். தாயாரோட உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னன்னா தாயாரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஏன்னா தாயாருங்கிறது 4ஆம் இடத்து அதிபதி 4லேயே வந்தாருன்னா எப்பவுமே தாயாரை குறிக்கும். அப்போ அந்த இடத்த அதிபதி பலமாயிடாரு. அப்போ தாயாருங்கிற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான இவர் மேல பிரஷர் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா சுக்கிரன் பணம் வரவு, ராசியாதிபதி நீசமா இருக்கும்போது என்ன வீட்டுல பணம் கரெக்டா கொடுக்கலன்னா அம்மாவோட பிரஷர் இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும், நினைப்பாங்க. அப்போ அந்த இஷ்யூஸ் விஷயங்களை இவர்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். 5ல இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன, நீச சுக்கிரன் அப்படிங்கிறனால என்னன்னா கொஞ்சம் இந்த விஷயங்கள் குழந்தைகள் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்பு, லவ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும். 5ஆம் இடம்ங்கிறது காதலை குறிக்கும், குழந்தையை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும், ஜோதிடத்தை குறிக்கும். இதெல்லாம் அதோட கேரக்டர்ஸ் நிறைய சொல்லலாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக சொன்னேன் என்ன, குழந்தைகள் கூட இஷ்யூஸ் உண்டான்னா உண்டு. பெண் குழந்தைகள் கூட கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு, அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 20 வயசு ஆள் போயிட்டு எனக்கு குழந்தையே இல்லை எங்கன்னு சொல்லி குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு காதல் மூலம் பிரச்சனை வரும். ஏன்னா பெண் சுக்கிரன்கிறது அங்கே நீசம்னா சுக்கிரன் பெண்ணாவும் எடுத்துக்கலாம், அங்கே வந்து பணமாவும் எடுத்துக்கலாம். அப்போ அங்கே வந்து அது நீசம். அப்போ அந்த பிரச்சனையை அங்கே கொடுக்கும். என்னன்னா இவங்களுக்கு நோய் ஏதாவது சின்னதாக ஒரு வந்துச்சுன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால அது ஒரு வகையில் நல்லது. 6ஆம் இடத்து அதிபதி 12லேயே மறையதுனால இவங்களுக்கு நோய் வராது இந்த மாதம். நோய்ங்கிற பிரச்சனை ஏற்கனவே சூரியனும் அந்த பலத்தை கொடுத்துட்டாரு. சுக்கிரனும் 6ஆம் இடத்து அதிபதி 6க்கு 12ஆம் இடமாகி 5லவே இருக்கிறது என்னன்னா நோய் பிரச்சனை வராது. கடன் வாங்கணும்னு இல்லை, பட் போராட்டம் பணத்துக்கு இருக்குமே தவிர கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லாமல் 1ஆம் தேதி வரைக்கும் இவங்க இந்த மாதம் காலத்தை ஓட்டலாமான்னா ஓட்டிடலாம். கண்டிப்பாக ரைட் இருக்கும். ஆனால் உருட்டி கொண்டு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்கும். மேஷம் ராசிக்கு வந்து
அவங்களாவே முயற்சி எடுப்பாங்க. முயற்சி இவங்க வந்து முயற்சி எடுக்க என்ன இது பண்ணணும், அதிகமான எஃபர்ட் எஃபர்ட் எடுக்கணும். பண்ணணுன்றீங்க. அவங்களுக்கு முயற்சினே ஓடுறது, இவங்க வந்து முயற்சியிலே அதிகமான ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுக்குது. எடுக்கும்போது என்னன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ராசியாதிபதி நீசம்ங்கும் போது எப்பவுமே அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்றபடி ஏழுக்குடையவர் வந்து இவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துல பேசுனீங்கன்னா, ஏழுக்குடையவர் 2ல இருக்காரு. அப்போ கல்யாண வேலைகள்லாம் பேசக்கூடிய வயசுல இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் கூடி வருமானா கண்டிப்பாக கூடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை உண்டு. அப்போ கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமானா ஆவணி மாதம் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வருமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண அமைப்புகள் வருமானா வரும். அது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அந்த வயசுல கல்யாணமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த ஏஜ்ல இருக்கும் வாய்ப்பு, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வையில் இருக்கும். அதனால கண்டிப்பாக கல்யாண அமைப்புகளும் இவங்களுக்கு நல்லாவே உண்டு. அப்புறம் 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது அப்படிங்கிறது ஒண்ணுதான் இந்த மாசத்துல இவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல். ஏன்னா 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தா என்னன்னா தேவையில்லாம கோவப்பட்டு பேசி கொஞ்சம் இவர்களாவே ரொம்ப எடுப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே என்னன்னா பேச்சு கொஞ்சம் கடினமான பேச்சு, தடித்த பேச்சுன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் ஹார்ஷா பேசுறது வரும். அது போய் நேரா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வம்பு வழக்கு பிரச்சனையை வான்னு கூப்பிட்டு சண்டை தேவையில்லாம ஒரு விஷயம் பண்ண. அப்ப என்ன பண்ணீங்க, பரிகாரம் என்ன, சுக்கரோ காம்கரோ, இதுதான் பரிகாரம். 2 மாஸ்க்கு நான் எப்பவுமே டபுள் மாஸ்க் போட்டுட்டு மூவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அப்போ தேவையில்லாத இடத்துல ஆர்குமெண்ட் வேண்டாம். அப்போ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கணுங்கிறது. இவங்களுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்போ தொழில் மூலம் தந்தை மூலம் ஒரு தொழில்களில் அமைக்கிறது வாய்ப்பு உண்டான இந்த தடவை இந்த மாசமும் உண்டு. அதுக்கு சூரியனோட பார்வையும் உண்டு. 10ஆம் இடத்துக்கு சூரியனோட பார்வை கிடைக்கும். அப்போ என்னன்னா ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு தந்தையோட உதவி இல்ல தந்தையோட கைடன்ஸ். உதவினோட எல்லாரும் ஒண்ணு என்னன்னா பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. எங்க அப்பாட்டே ஒண்ணும் கிடையாது, எங்க இருந்து கொடுப்பாரு, அவர் நாலேஜ் கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு ரூட் சொல்லி கொடுப்பாரு, இந்த ரூட்ல போயிட்டு அந்த ஹெல்ப் கிடைக்கும் அனுபவத்தின். அப்போ இவங்களுக்கு தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய இது பெனிஃபிட் உண்டானா இந்த மாசம் இவர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. இது 12ஆம் இட அதிபதி 2ல இருக்குது. அப்போ விரைய செலவுகள் வரவும் செலவும் சரியா இருக்கும். கடன் வாங்காம இந்த மாசத்தை ஓட்டலாமான்னா தாராளமாக ஓட்டலாம். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாசம். அதனால இவர்களுக்கு ஒரு 50 மதிப்பெண்கள் ரிஷபராசிக்கு 50 கொடுத்துக்கலாம்.